தந்தியில ஜாஸ்தி காட்டுதுப்பா, 45பா டிவிக்கு, 42 டிஎம்கேப்பா. இந்த இந்த அப்டேட் எல்லாமே இப்ப சுற்று இது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்தது தானே, இல்ல எல்லா தபால் ஓட்டுல மட்டும்தான் இந்த அப்டேட்டுங்களா? இன்னும் மிஷினே ஆரம்பிக்கவே இல்லையா? அதான் கேக்குறேன். மிஷினோட எப்பா ரிசல்ட் இப்ப இன்னும் டோட்டலா வரல, மாறுது. எப்பா போயிட்டு எப்பா இருக்கான். ஒரு நிமிஷம். சீர்காழியில வந்து அதிமுக முன்னிலை, சேலம் வடக்குல வந்து திமுக, திருச்சி வடக்குல வந்து விசிலு, விழுப்புரத்துல வந்து திமுக, காஞ்சிபுரத்துல அதிமுக, லால்குடியில வந்து திமுக, மணஞ்சத்துல திமுக, மதுரை மேற்குல திமுக, ஆத்தூர்ல சேலத்துல வந்து காங்கிரஸ், வேதாரண்யத்துல வந்து திமுக, ஆவடியில திமுக, வானூர்ல திமுக, சேலத்துல வடக்குல திமுக, திருவட்டூர்ல திமுக, திருமயத்துல திமுக, மதுரை கிழக்குல திமுக முன்னிலை. இதெல்லாம் முன்னிலை. ஸ்ரீபெரும்புத்தூர்ல வந்து அதிமுக, தியாகராஜல வந்து டிவிக்கு, மயிலாப்பூர்ல திமுக, திருவள்ளூர்ல டிவிக்கு, கோவை மேற்குல திமுக, திண்டுக்கல்ல திமுக, வேதாரண்யல திமுக, கிணத்து கடவுல அதிமுக, திருச்சி மேற்குல விசிலு. இதெல்லாம் முன்னிலை. ஓகே. நெல்லையில வந்து திமுக முன்னிலை, தொண்டமுத்தூர்ல அதிமுக முன்னிலை, சங்கபுரத்துல திமுக முன்னிலை, மன்னார்குடியில திமுக முன்னிலை, மயிலாடுதுறையில அதிமுக முன்னிலை, கோபிச்செட்டிப்பாளையத்துல விசில் முன்னிலை, சூலூர்ல அதிமுக முன்னிலை, முதுகுளத்துல வந்து விசில் முன்னிலை, தஞ்சாவூர்ல விசில் முன்னிலை, கடலூர்ல அதிமுக முன்னிலை, குளச்சல்ல விசிலு, கன்னியாகுமரியில விசிலு, நாகர்கோவில் விசிலு, காட்பாடியில வந்து அதிமுக, குமாரபாளையத்துல விசிலு, திருப்பத்தூர்ல விசிலு. ஐ பெரியசாமி ஆத்தூர்ல லீடு. என்ன கட்சின்னு தெரியல. என்னது? ஏவா வேலு திமுக முன்னிலை, திருவண்ணாமலையில ஏவா வேலு. ஐ பெரியசாமி திமுக தான். அப்படி அப்ப அவர் தான் லீட்ல இருக்காரு. ஓ பன்னீர்செல்வம் ஒண்ணுமே காணும். பொடி நாய்க்கணும். எது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதுவே நடந்துட்டு இருக்குது. ஆரண்ய பகுதியில் அதிமுக முன்னிலைப்பா. பொள்ளாச்சியில வந்து அதிமுக முன்னிலை, எடப்பாடி பழனிசாமி முன்னிலை, எடப்பாடி தொகுதியில விஜயபாபர் முன்னிலை இருக்காப்புல விருதுநகர்ல. ஏதாவது ரிக்வெஸ்ட் புலம்புறவங்க கீழே போய் புலம்பலாம். ஆமா ஆமா ஆமா. இங்க மைக்ல லாஸ்டா வந்ததுன்னா ஒப்பீனியன் மென்ஷன் மைக்ல. ஆமா ஆமா. இது ப்ரோக்ரஸ் போகுது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த பாண்டா வேற எல்லாம் வல்ல முருகா, அப்படியே உன்னெல்லாம் சாமி கைக்கு விட்டுருண்டா, டவுட்டே வேணாண்டா. பழவங்கஞ்ச பாண்டா இப்ப மட்டும் சாமி தூக்கிட்டு வருவீ நீ. இவன் தானே மலை ஏறுறதுக்கு உட்காந்து எனக்கு ரோடு போடணும்னு சொல்லி மலையை உடச்சு எனக்கு ரோட போடணும்னு சொன்னது இவன் தானே. கம்யூனிட்டி போய் கோவை வடக்குல வந்து வானதி ஸ்ரீனிவாசன் லீடுப்பா. என்னடா சேனல் நடத்துறீங்க? கோவை வடக்குல வானதி ஸ்ரீனிவாசன் லீடுன்னு போடுறான், கீழே வந்து டிவிகே லீடுன்னு போடுறான். ஏண்டா பாலிமரு முந்தான விரிச்சியா விரிக்கலையா பாலிமரு? எனக்கு சொல்லு. அது போட்டாவணும், டிவிக்கேன்னு போட்டாவணும். கொஞ்சம் நேரம் அப்படிதான் ஓடும், வேற வழியே இல்லை. அப்படியே டிவிக்கு அப்படியே ரேட்டிங் ஏத்துறது, அப்படியே ஏத்தி அதுக்கப்புறம் இறக்குறதா? ஆமா. கூடலூர்ல திமுக முன்னிலைப்பா, கூடலூர்ல திமுக முன்னிலை. தங்கமணி குமாரபாளையத்துல தங்கமணி பின்னடைவு, குமாரபாளையத்துல தங்கமணி அதிமுக. என்னங்க ஒரு இடத்துல கூட நாம் தமிழர் என்ன இவ்வளவு உடைச்சேன் வீணா போச்சு. கேபி அன்பழகன் பாலக்கோடு, அவர் முன்னிலை அதிமுக. அவங்க நல்லா வலுவா காசு வாங்கிட்டு இது பண்றானுங்க. என்ன செய்யறானுங்க? காரைக்குடியில இது வரைக்கும் சீமான் வாங்கியிருக்கிற வாக்கு 841 பின்னடைவு. அவினாசில வந்து எல்முருகன் வந்து 2853 வாக்கு இது வரைக்கும். அப்டேட் பண்ணல, பாலிமர் அப்டேட் பண்ணல, வேஸ்ட். வேற சன் நியூஸ்ல பாருங்க. 1 மினிட் டைம் கொடுங்க. பால்ஸ் ப்ரோ திருப்பி ரிக்வெஸ்ட் கொடுங்க, கொடுக்குறேன். ஆரம்பிங்க. முடிஞ்சதுங்க சொல்றது பார்த்தா. நான் நேற்றே சொன்னேன், கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்ட்டு. குறிஞ்சிப்பாடியில திடீர்னு அதிமுக முன்னிலை வந்துருச்சுப்பா. இவரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பின்னாடி போயிட்டாப்ல. பாலக்காட்டுல வந்து அதிமுக முன்னிலை வந்துருச்சுப்பா. டிவி அது 3000-4000 வாக்கு வித்தியாசம் போகுது. நிறைய இடத்துல இப்படிதான் வந்துட்டு இருக்கு. இப்ப ஆத்தூர்ல திமுக தான்பா, திமுக லீடு. இப்ப இது வந்து வெறும் தபால் ஓட்டோட இதுவா? சில சேனல் அந்த மாதிரி போடுறாங்க. இல்ல இப்ப எனக்கு இவிஎம் மிஷின் இப்பதான் ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவனுங்க எதுவும் மென்ஷன் பண்ணல, தபால் ஓட்டு இது இவிஎம் மிஷின் அப்படி எதுவும் மென்ஷன் பண்ணல. சிலதுல வந்து தபால்னு அந்தியூர்ல வந்து ஹரிபாஸ்கர் முன்னிலைப்பா, டிஎம்கே பின்னல ஈக்குவலா அப்படியே நெக் டு நெக் தான் போகுது. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இனிமே எனக்கு தெரிஞ்சு என் கணக்கு கரெக்ட்னா ஜிப்சி 10-10 ஜிப்சி. ஆமா. அதே மாதிரி என்னை வந்து 6000 சில்லற பேர் ஃபாலோ பண்றீங்க. அத்தனை பேரும் அன்ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல, சொல்லிட்டேன்.
இங்க உட்காந்துட்டு புலம்புறதெல்லாம் எனக்கு வச்சுக்கூடாது. ஜாலியா ஃபன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். திரும்ப யார் இது திரும்ப புலம்புறது? சொல்றேன். யார் இது இல்ல புலம்புறது? தைரியமா இருக்கணும். தமிழிசை ஆமா. வந்து பின்னாடி வைப்பா. மயிலாப்பூர்ல நான்லாம் அது மாதிரி தான் 8க்கு மங்காத்தா 7. அஜித் மாதிரி தான். என்ன சேர்க்காத, என்ன அதுல சேர்க்காத, அந்த மோட்ல தான் நான் இருப்பேன். சொல்லியாச்சு. வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜுனா பின்னடைவு. எனக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியும். சரிங்களா? ஜெயங்கொண்டத்துல மாம்பழம், துறையூர்ல வந்து சூளைநல்லூர் மாம்பழம், திருக்கோயில விசிலு, விருதுநகர்ல முரசு, அதாவது விஜய் பிரபாரா, அருப்புக்கோட்டையில திமுக, அம்பாசமுத்திரம் திமுக, விளாத்திக்குளத்துல திமுக, முரசு பல்லாவரத்துல என்ன ப்ரோ வந்திருக்கு? காட்டுமலையில முரசா? திமுக, காட்டுமலையில திமுக, போடு போடு. முன்னாடி என்ன ஜெயங்கொண்டத்துல என்ன மாம்பழம். இருந்துச்சு? அதிமுக இருந்துச்சா டிவிக்கு இருந்துச்சா காட்டுமன்னார் கோயில்ல? இங்க பானைதான் ஜிப்சி. ஏடிஎம்கே. திமுக இதுக்கு தான். முன்னாடி எதுவும் பானையும் திமுக ஒண்ணுதான். ஓகே ஓகே. இல்ல நீங்க முன்னாடி சொன்னீங்களா அப்டேட் முன்னாடி ஏதோ பண்ணும்போது வேற திமுக தவிர வேற ஏதோ அப்டேட் பண்ணீங்க. கடலூர் சைடு வந்து அது கடலூருக்குள்ள இருக்கிற ஏரியாலாம் சொல்லணும்ல, ஜெயங்கொண்டா இந்த சைடுலாம் சொல்லணும்ல. ஓ ஓகே அப்படியா? ரைட் ஓகே ஓகே. குறிச்சிப்பாடி, சீர்காழி, சிதம்பரம். வேற சேனல் மெட்ராஸ் பையன் என்ன பண்றீங்க? மொசக்குட்டி என்ன பண்றீங்க? பாக்குறாங்க எண்ணிட்டு இருக்காங்க அவங்க. பாத்துட்டே இருந்தா என்ன பிரச்சனை? வாய் நீங்க தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க. 57, ஏடிஎம்கே 29, டிவிக்கு அதிகமா போட்டுருக்காங்க ப்ரோ. என்ன 58. என்ன சேனல்? சன் நியூஸ். ஓகே, அடுத்தது நியூஸ் தமிழ்ல வந்து தாவேகா 62, டிஎம்கே 49, அதிமுக 40. ஓகே, இப்ப சேப்பாக்கத்துல உதயநிதி முன்னல, அவினாசில வந்து பிஜேபி பின்னாடி எல்முருகன், ஓபி பன்னீர்செல்வம் வந்து போடியில வந்து பன்னீர்செல்வம் முன்னல, செங்கோட்டை வந்து முன்னல, கோபியில முதல் சுற்று விருதாச்சலத்துல வந்து தேமுதிக முன்னல, பிரேமலதா அவங்க முன்னல முதல் சுற்று வாக்குல. அங்க முதல் சுற்று முடிஞ்சிச்சு தேமுதிகல விருதாச்சலத்துல. நாகர்கோயில டிவிக்கு முன்னல, மார்ஜின்ல தான் வந்துட்டு இருக்கு. சந்தோஷப்பட்டுக்க விஜய் ஃபேன்ஸ் சந்தோஷப்பட்டுக்க. கொளத்தூர்ல விஎஸ் பாபு முன்னல, ஸ்டாலின் பின்னடைவு. ஜிப்சி ஒருவேளை டிவிக்கு ஆட்சி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஜிப்சி? நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த வாட்டி டிவி கேட்ட காசு வாங்கிட்டு டிவி கேக்கு நம்ம ப்ரமோஷன் பண்ணுவோம். அப்ப யாருக்கு எதிரா நம்ம பண்ணணும்? டிவி கேக்கு எதிரா அது பண்ணிட்டு போவோம் அவ்வளவுதான். டிவி கேட்ட காசு வாங்கிட்டு டிவி கேட்டே நம்ம எதிரா பண்ணுமா? இல்ல பண்ணிட்டு பண்ணுவோம் அவ்வளவுதான். யார் நம்மளோட டேலண்ட்டை வந்து ஹண்ட் பண்றாங்கன்னு பாப்போம். என்ன சொல்றீங்க? ஓகே. ஜோலூர்பேட்டையில முதல் சுற்றில் முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணி முன்னேலப்பா. ஜோலூர்பேட்டையில. காரைக்குடியில வந்து டிவிக்கு முன்னேலப்பா, காங்கிரஸ் பின்னடைவு. ஜெயக்குமார் தொடர்ந்து பின்னடைவு, ராயபுரம். அப்ப யார் முன்னடைவு? முன்னாடி கபிலம் ப்ரோ ஃபர்ஸ்ட் முன்னேல பாருங்க. அது போடல. ஓகே. அது போடல. ஓகே. எடப்பாடி முன்னேலப்பா, எடப்பாடி தொகுதியில. பெரம்பூர்ல வந்து விஜய் முன்னேல. திமுக வந்து 3000 வாக்கு வித்தியாசம் வருது ஆர்டி சேகருக்கும் விஜய்க்கும். எப்பா டிவிக்கே வெல்லும், எல்லாரும் இருங்க, ரிசல்ட் தானே வரோம். இப்போ கவுண்டிங் போயிட்டு இருக்கு, ஃபேன் ஃபைட் பண்ண முடியாது, அதனால தான் உங்களுக்கு கொடுக்கல, கோச்சுக்காதீங்க. அதுக்குள்ளே பயிர் விட ஆரம்பிச்சிட்டானுங்களா? ஆர்டி நாங்க தான் ஆளுங்கச்சுன்னு. ஏற்கனவே ஒரு டிவிக்கே சார்ந்த வைப்ரண்டோட கோர்ஸை குறைச்சிருக்கோம், அது ஒத்துரே போதும் எங்களுக்கு. ஆமா நானே சப்போர்ட் பண்ணேன். ஸ்வீப் தான். நான் கூட 60-80 நினைச்சேன். காரைக்குடியில 240 ஓட்டு இது வரைக்கும் சீமானே 1949 வாக்கு வித்தியாசத்துல இருக்காருப்பல காரைக்குடியில. எங்க வீட்டு ஹாலே கொஞ்சம் ஸ்வீப் பண்ணி விடுங்க ப்ரோ. காங்கிரஸுக்கும் டிவிக்கு தான் அங்க நெக் போயிட்டு இருக்கு. அண்ணா ஆட்சியில எல்லாமே சுத்தமா இருக்கும். தென்காசியில அதிமுக முதல் இடத்துல இருக்கு, திமுக 2வது இடத்துல இருக்கு, தாவேகா முன்னாடி 3வது இடத்துல இருக்கு. தென்காசியில அதிமுக முன்னல. கமிஷன் வெப்சைட்ல வந்து ஏடிஎம்கே 3, டிவிகே 2, சிபிஐ 1. காட்பாடியில வந்து ஆமா பாத்துட்டேன். காட்பாடியில வந்து துரைமுருகன் வந்து பின்னடைவு. ஆணைக்கட்டில் அதிமுக முன்னல, காட்பாடியில அதிமுக முன்னல, ஆற்காடுல அதிமுக முன்னல, ராணிப்பேட்டையில தாவேகா முன்னல, ஆம்பூர்ல தாவேகா முன்னல, சேகர் பாபு முன்னலப்பா துறைமுகத்துல. கொளத்தூர்ல திமுக முன்னல வந்துருச்சுப்பா. என்ன எல்லாரும் ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன ஒரு ஜோஷே காணோம், ஒரு சந்தோஷம் காணோம். என்னாச்சு? இருங்க நான் இங்க பாத்துக்க. தமிழ் செல்வன் பேசுறீங்களா? சந்தோஷமா தான் இருக்காங்க.
கபிலம் ப்ரோ எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கு. ஏன் கண்ணு இருக்குது? ஏன் கண்ணு இருக்குது? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்க அங்கிள் வந்து லீடிங்ல இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிவிகே 67, பாருங்க. டிஎம்கே 48. சொல்லுங்க. ஏடிஎம்கே 42. ஓகே, கான்ஃபிடென்ட்டா இருங்க, தோல்வி நிச்சயம். 100க்கு 200. விஜய் ஃபேன்ஸ் யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. 12 மணி 1 மணிக்கு மேல உங்களுக்கு தான் மைக்கு. அது வரைக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன் நான். பாருங்க, அவனுக்கு கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் பதட்டமா இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. எலெக்ஷன்லாம் இப்படிதான் ஆரம்பிக்கும். வெயிட் பண்ணு போ அப்படியே சர்ன்னு ஏறும் பாரு. வெயிட் பண்ணு, அவசரப்படாத, அமைதிப்பட. பாத்திருக்கியா சத்யராஜ் வீடியோ ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரிதான், வெயிட் பண்ணு, அவசரப்படாத. எம்மா எலெக்ஷனை பார்த்துட்டு வந்திருக்கான், வெயிட் பண்ணு. எம்மா எலெக்ஷனை பார்த்துருக்கா தெரியாது. புஷி ஆனந்த் 1619 வாக்குகள் முன்னிலை. என்ன விஜய் தோத்துருவான், இவன் ஜெயிச்சிருவான் போல இருக்க. அதுதான் அது நடக்கணும். நடந்தா அது கூட ஃபன்னா இருக்கும், செமையா இருக்கும். என்ன ஜிப்ஸ் இப்பதான் மந்திரம் போடுற நீங்க? பொதுச் செயலாளர் ஜெயிச்சா நான் ஹாப்பின்னு சொல்லிட்டேன். நான் எப்பவுமே புசி ஜெயிச்சா மட்டும், நான் டிவிகேல ஒரு ஹாப்பி ஆனா புசி ஜெயிச்சா நான் ஹாப்பி ஆவேன். ஒரு ஆள் ஜெயிக்கிறா அப்படின்னா அது புசி ஜெயிச்சா நான் ஹாப்பி ஆவேன். ஓகே, அடுத்தது மதுரை மத்தியில வந்து பிடிஆர் முன்னிலப்பா. கோவை வடக்குல வந்து வானதி சீனிவாசன் பின்னடைவு. குமாரபாளையத்துல வந்து அதிமுக முன்னில தங்கமணி அவரு பின்னடைவுப்பா. ஆர்கே நகர்ல அதிமுக, சீர்காழியில் அதிமுக, சேலம் வடக்குல திமுக, விழுப்புரத்துல திமுக, திருச்சி கிழக்குல வந்து விசிலு, காஞ்சிபுரத்துல அதிமுக, லால்குடியில திமுக, தொண்டமுத்தூர்ல வந்து எஸ்பி வேலுமணி முன்னில, திருவண்ணாமலை வந்து திமுக முன்னில. எலெக்ஷன் கமிஷன் ஏடிஎம்கே 5, டிவிகே 3, டிஎம்கே 2. என்ன நாம் தமிழர் அப்டேட் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா? டிவிகே 66, டிஎம்கே 50, ஏடிஎம்கே 50. என்னது ஓவராலா முன்னிலை நிலவரம்? எல்லாருக்கும் ஆளுக்கு 50 போட்டுங்க. என்னன்னா இது வித்த கட்டுறானுங்க சேனலு. இல்ல கபிலன், இவன் ரெட் டிராகன் ஏதாவது சொல்லிட்டு பண்ணலாம் உங்ககிட்ட? இல்ல எதுவுமே சொல்லையா? ஓகே, விட்டுருங்க. இல்ல நான் கேட்டேன், இன்ஃபர்மேஷன் ஏதாவது பாஸ் பண்ணாலும் கேட்டேன். எதுவுமே சொல்ல. ஓகே. டிவிகே 66, என்ன போயிட்டு இருக்கு? டிவிகே 66, ஏடிஎம்கே 52, டிஎம்கே 50. கீழே லிசனர் இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்பீச் ரெடி பண்ணி வைங்க. 12 மணிக்கு மேல நீங்க எல்லாம் மேல வந்து பேசணும், சரியா? எல்லாரையும் நான் கூப்பிடுவேன். சித்தார்த் ப்ரோ, இந்த அப்டேட் வேஸ்டா இருக்கு. இது கொஞ்சம் இது வேணாம். இது ரொம்ப லேட்டா இருக்கு. இது வேணாம். நீங்க வேற அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுக்கிட்டு வேணாம். ரொம்ப லேட்டா இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப லேட்டா இருக்கு. கவுண்டிங் தபால் ஓட்டு தானே இன்னும் போயிட்டு இருக்கு? இல்ல, அது எனக்கு தெரிஞ்சு தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். தபால் ஓட்டுலாம் தாண்டிடுச்சா? தபால் ஓட்டுலாம் தாண்டி 9:30க்கு தான். 9:30க்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சிடும். ஓகே. மெட்ராஸ் இருக்கீங்களா? இருக்கேன். ஓகே. என்ன ஜிப்சி, மேற்கு வங்கத்துல பிஜேபி முன்னாடி வந்திருக்காமே? இருக்கும், வேலை செஞ்சிருக்காங்க அவங்க. அங்க வேற 144 போட்டுருக்காங்களாமே. 122 பாஜகவா, திரிணாமுல் காங்கிரஸ் வந்து 108. ஓட்டு போட வந்தவங்க அடிச்சு தொலைச்சிற மாதிரி இருந்துச்சு. அது அங்கிருந்து தானே. அப்ப ஓட்டு போட உள்ளனா எப்படி? அதெல்லாம் விடுங்க. அதுக்கப்புறம் உள்ள இவி மிஷினுக்குள்ள எல்லாம் போய் ஒரு வேலை பார்த்தாங்க நைட்ல. அதெல்லாம் பாத்தீங்களா ஐடியா? ஆமா, நிறைய வந்தது. அதை வேற தமிழ்நாடு நிறைய பேர் எடுத்து ரீல்ஸ் போட்டுருந்தாங்க. அதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் நம்மளுக்குள்ள போக முடியாது. நம்ம இங்கே பார்ப்போம். தாவேகா 68, அதிமுக 53, திமுக 52. 68 அடேங்கப்பா. போடி ஓ பன்னீர்செல்வம் பின்னடைவு. போடியா? என்ன சேனல்? நியாயமா பார்த்தா இப்ப நம்ம தான் சொல்லும் போல இருக்கு. இவிஎம் விஷயம்ல என்ன விஜய்க்கு மட்டும் தனியா அதை வச்சிட்டாங்களா?
டவுட்டா இருக்கு. பிஜேபி வேலை கொஞ்சம் வேலை இருக்குமோ டவுட்டா இருக்கு எனக்கு. மோசப்பட்டி எந்த சேனல் பார்த்து சொல்றீங்க சொல்லுங்க. சன் நியூஸ்ல போடுறாங்க. சன் நியூஸா? ஓ மை காட். தாவைக்கா 73, திமுக 51 முன்னிலை. டிவிக்கே தான் லீட்ல இருக்கு. வேற லெவல். டிவிகே 70, 50, ஏடிஎம்கே 53, டிஎம்கே 51. என்ன டேக் பண்ணி திட்டுறீங்க? ஐயோ நான் உண்மையா வெயிட் பண்ணு அவசரப்படாத. என்ன முதல்ல சொல்றேன். தமிழ்செல்வன் மைக்ல இருக்கீங்க, சொல்லுங்க. தமிழ்செல்வன் வணக்கம், மைக்ல இருக்கீங்க தமிழ்செல்வன். சொல்லுங்க. நான் சொல்லுங்க, என்ன சொல்லுங்கன்றீங்க? இல்ல கீழே வர வேண்டாம், அவர் கேக்குறாரு, பேச சொல்றாரு. நீங்க என்ன நியூஸ் பண்றீங்களா? அதாவது நீங்க எந்த தொகுதி? நான் யுஎஸ்ல இருக்கேங்க. இளங்கிரம். அன்பில் மகேஷ் பின்னடைவு. ஜிப்சி மைக் ரூட்டினா மாத்தி விடுங்க. எப்பா மைக் ரூட்டினா சம்பந்தப்பட்ட தொகுதியில இருக்கவங்க மேல வாங்க, சம்பந்தப்பட்ட கீழே இருக்கிற தொகுதியில இருக்கிற மேல வாங்க. வாசுதேவ் நீங்க எந்த தொகுதி? வாசுதேவ் எந்த தொகுதி? வாசு திருச்சி ஸ்ரீரங்கம் வந்தா சொல்றேன். கருணாசு வந்து பின்னடைவுப்பா. சிவகங்கையில கருணாசு பின்னடைவு. திருவெரும்பூரில் அன்பில் மகேஷ் பின்னடைவு. சோழிங்கநல்லூர்ல வந்து மாம்பழம் முன்னல, ஆற்காடுல வந்து அதிமுக முன்னல, ராணிப்பேட்டையில வந்து விசில் முன்னல, அம்பத்தூர்ல வந்து விசில் முன்னல, திருப்பத்தூர்ல விசில் முன்னல, வாணியம்பாடியில அதிமுக, சோழூர்பேட்டையில அதிமுக. சோழிங்கநல்லூர்ல எவ்வளவுல முன்னிலை? அது ஐயோ மாறிடுச்சேன், வரும்போது சொல்றேன், அடுத்து வரும்போது சொல்றேன். ஏன்னா உள்ளே பெரிய தொகுதி அது சென்னையில, இதுல சோழிங்கநல்லூர் ஆக்சுவலா அது. ஓகே கபிலன் ப்ரோ, ஒரே ஒரு அப்டேட் சொல்லிக்கிறேன். இத நான் சொல்றத எண்ட் ஆஃப் த டே மேட்ச் பண்ணி பாருங்க. தாவாக்காப்ப முன்னில வருதுல, அப்படியே மேல ஏறி மலையில இருந்து கீழே விழுவும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது எப்ப விழுவும்னா லீடிங் எல்லாமே சீட்டா கன்வெர்ட் ஆகும்போது விழும். முன்னிலை. ஆமா அதுதான் ஸ்கிரிப்ட். எல்லா ஊடகங்களும் டிவிகேக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படியே மேலே ஏறுற மாதிரி அப்படி ஏத்தி அப்படி. சிதம்பரத்துல அதிமுக முன்னல, கடலூர்ல அதிமுக முன்னல, காட்டுமன்னார்ல பானை முன்னல, குறிஞ்சிப்பள்ளில அதிமுக முன்னல, கடலூர் மாவட்டம் புவனகிரில இன்னும் செல்ல தெரியல. ஊர்ல அட்ட முடியாது டிவிக்கு, புரியுதா? அட்ட கூட முடியாது என் ஊர்ல, கடலூர் மாவட்டத்துல. ராமநாதபுரத்துல பரமக்குடி, ராமநாதபுரம் மாவட்டம்ப்பா, முதுகுளத்துல இன்னும் வரல. ஐயோ அலோ ஓட்டும் கொஞ்ச நேரம் வையாண்டா கொய்யால. தருமபுரியில வந்து மாம்பழம் முன்னல, அரூர் தெரியல, பாலக்காடுல அதிமுக முன்னல, பாப்பரட்டம்பட்டி இன்னும் தெரியல, பெண்ணாகரம் இன்னும் தெரியல. தருமபுரி மாவட்டம். இவ்வளவு பாஸ்டா வாசிக்கிறாருங்க, யாராவது ஒரு நியூஸ் சேனல்ல சான்ஸ் கொடுங்க. திண்டுக்கல்ல வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர்ல திமுக முன்னல, அடுத்து வந்து திண்டுக்கல் வந்து விசிலு, நத்தமலை விசிலு, நிலக்கோட்டை தெரியல, ஒட்டனச்சத்திர திமுக, பழனியில அதிமுக, வேடச்சந்திரல அதிமுக முன்னல. திண்டுக்கல்ல சேப்பாக்கம் டிவிகே முன்னிலை. ஓகே. ஈரோடு மாவட்டம் அந்தியூர்ல அதிமுக முன்னல, பவானியில அதிமுக முன்னல, பவானி சங்கர் இன்னும் தெரியல, ஈரோடு கிழக்குல வந்து காங்கிரஸ் முன்னல, ஈரோடு மேற்குல இன்னும் தெரியல, கோபியில விசிலு, மேற்கு திருச்சியில விசிலு, பெருந்தூர்ல அதிமுக முன்னல. கன்னியாகுமரியில குளிச்சல்ல வந்து காங்கிரஸ் லீடு, கன்னியாகுமரியில அதிமுக லீடு, கிளியூர்ல வந்து விசிலு, நாகர்கோவில்ல விசிலு, பத்மநாபபுரம் விலங்கு வீடுல இன்னும் தெரியல என்னல. சென்னையின் அனைத்து தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் முன்னிலை. கிருஷ்ணகிரி பரக்கூர்ல வந்து திமுக லீடு, ஓசூர்ல வந்து அதிமுக லீடு, கிருஷ்ணகிரியில வந்து விசில் லீடு, தள்ளியில வந்து பிஜேபி லீடு, ஊத்தங்கரையில என்னல, வேப்பம்பள்ளியில வந்து அதிமுக லீடு கிருஷ்ணகிரியில. மதுரை மத்தியில விசிலு லீடு, மதுரை கிழக்குல திமுக லீடு, மதுரை வடக்குல விசிலு, மதுரை தெற்குல விசிலு, மதுரை மேற்குல விசிலு, மேலூர் இன்னும் என்னல, சோழவந்தான் என்னல, இன்னும் திருமங்கலம் என்னல. இதுல லீடு வந்து மதுரை வடக்குல மட்டும்தான், மதுரை கிழக்கு இல்ல மதுரை வடக்கு அந்த மாதிரி போயிருக்கீங்க. அடுத்தது சிவகங்கை, காரைக்குடியில விசிலு, மானாமதுரையில் இன்னும் என்னல, சிவகங்கையில விசிலு முன்னில. திருச்செந்தூர்ல வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் முன்னில, திமுக முன்னில. தர்மபுரி அன்புமணி சௌமியா அன்புமணி அவங்க முன்னில. ஜிப்சி சொல்லுங்க. எழும்பூர்ல ராஜ்முகம் முன்னில.
சூப்பர் சூப்பர், வா வா தலைவா வா. கபிலம் ப்ரோ, சென்னையில உள்ள அனைத்து தொகுதியிலுமே டிவிக்கே தான் முன்னிலையாம். அனைத்து தொகுதியும். தூத்துக்குடியில வந்து கீதா ஜீவன் பின்னாடி, மன்னார்குடியில டிபி ராஜா முன்னிலை. கவுண்டிங் ஆயிட்டு இருக்கு. புதுக்கோட்டை ஆலங்குடியில லீடு திமுக லீடு, அறந்தாங்கில விசில் லீடு, கந்தரக்கோட்டையில வந்து விசில் லீடு, புதுக்கோட்டையில டிஎம்கே லீடு. அதுக்கு அடுத்து ஒரு தொகுதி அதுல ஓட்டான். ஓகே. தூத்துக்குடி கோவிலம்பட்டியில வந்து விசில் லீடு, ஒட்டாம்பத்திரத்துல விசில் லீடு, ஸ்ரீவைகுண்டத்துல விசில் லீடு, தூத்துக்குடியில விசில் லீடு, திருச்செந்தூர்ல டிஎம்கே, விளாத்திக்குளத்துல டிஎம்கே. விளாத்திக்குளத்துல சைலண்டா இருக்கு. டிவிகே 79, ஏடிஎம்கே 58, டிஎம்கே 52 லீடிங். ஏங்கப்பா, ரெண்டு பேரும் அலைன்ஸ் வச்சாலே அவ்வளவுதான். எப்படி இருந்தாலும் நாங்க மொத்தமா டிவிகே 78. 100 வரும்போது சொல்லுங்க, போர் அடிக்குது. ஒன்னொன்னா சொல்லுங்க. 100 முன்னிலைன்னு சொல்லுங்க. முன்னல. திருப்பூர்ல அவினாசில வந்து, தாராபுரத்துல வந்து அதிமுக முன்னல, மடத்துக்குளத்துல திமுக முன்னல, பல்லடத்துல வந்து திமுக முன்னல, அவினாசில விசிலு, காங்கேயத்துல விசிலு, போடி நாயக்கனர் முதல் சுற்றில் திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பின்னடைவு, தாவேகா முன்னல. எது போடிக்க நாயக்கனரா? ஓ பன்னீர்செல்வம். ஓகே. நான் எம்எல்ஏ போடி நாயக்கனர், போடி நாயக்கனர். எப்பா மொத்தமா திமுக 164 இடத்துல முன்னல, அதிமுக 166 இடத்துல, சாரி போட்டியிட்ட இடத்துல 166ல 58 இடத்துல முன்னல அதிமுக. திமுக வந்து 166 இடத்துல இப்ப 35 இடத்துல முன்னல, காங்கிரஸ்ல 28 சீட்ல 4 இடத்துல முன்னல, தேமுதிக 10 சீட்ல 2 இடத்துல முன்னல, விடுதலை சிறுத்தை 8 இடத்துல 1 இடத்துல முன்னல. அந்த ஒரு இடம் நம்ம என் ஊரு. அமமுக 11 இடத்துல ஒரு தொகுதியில முன்னல, தமாக வந்து 5 இடத்துல இன்னும் 1 காட்டல, மற்ற எதுவுமே காட்டல. பாஜக 26ல 1 முன்னல, மதிமுக 4 இடத்துல இன்னும் 1 எதுவும் காட்டல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 5 இடத்துல இன்னும் எதுவும் வரல, இந்திய கம்யூனிஸ்ட்லயும் 1 இடத்துல வரல. திருநெல்வேலியில் அம்பாசமுத்திரம் காங்கிரஸ் முன்னல, ராதாபுரம் நாங்குநேரி திருநெல்வேலியில விசிலு, பாளையங்கோட்டை இன்னும் என்ன ஆரம்பிக்கல. நீங்க என்ன சேனல் பாக்குறீங்க? நான் பாலிமர்ல பாக்குறேன். ஓகே, பாலிமரா? ஓகே. இப்ப சன்னு பாப்போமா? எங்க சன்னு பாக்குற ஒரு வாயை திறக்கல, மொசக்கொட்டியும் வாயை திறக்கல. என்னாச்சு? மொசக்கொட்டி மெட்ராஸ் பையன்லாம் சத்தமே காணோம். மெட்ராஸ் பையன் இருக்கீங்களா? அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஏங்க அங்க பாருங்க, கண்ணு அங்க இருக்கட்டும், வாய் இங்க இருக்கட்டும், காது இங்க இருக்கட்டும். சேனல் எல்லாம் ஒரே ஸ்கிரிப்ட்ல போகுது. சூப்பர் ஜிப்சி. ரொம்ப நிறைய. இப்போ 10 11 வேப்பன வண்டியில வந்து அதிமுக முன்னல. இதுக்கு நடுவில் குறுக்கீடு வந்து கேரளா, அதுல வந்து இடது முன்னணி கம்யூனிஸ்ட் 46. இது ஒண்ணு சொல்லிக்கிறேன். மேற்கு வங்கத்துல வந்து திரிணாமுல் வந்து 108, பாஜக 121. பாஜக தான் ஜெயிக்கும் போல இருக்கு திரிணாமுல் வங்கதேசத்துல, மேற்கு வங்கத்துல. வெஸ்ட் பெங்கால் தானே? ஓகே ரைட்டு. பொடிக்கநல்லூர்ல ஓ பன்னீர்செல்வம் முன்னிலை வந்துட்டாப்புல. அதிமுக 53 இடத்துல முன்னிலை வைக்குது. எனக்கு தெரிஞ்சு விஜய் பிரபாகரன் ஜெயிச்சிருவான் ஜெப்சி. எவ்வளவு முன்னிலை? குரூப் அவன் ஓவர் லீட்ல போயிட்டு அப்டேட் வந்திருக்கு. ஆளு ஓவர் லீட்ல போயிட்டு இருக்கான். போன தடவை விட்டான், இந்த தடவை ஜெயிச்சிருவான் போல இருக்கு. மதுரை கிழக்குல வந்து பி மூர்த்தி முன்னிலை, மதுரை கிழக்கு. திருச்சி கிழக்குல திமுக முன்னிலை. ராஜா பயப்படக்கூடாது. இப்போதைக்கு டோட்டலா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 10,000 ஓட்டு தான் எண்ணிருக்கிறாங்க.